பிரித்தானியாவிலே அமைந்திருக்கின்ற பிரொம்பலி கணேஷா சூப்பர் மார்க்கெட் அவர்களுடைய பிரதான அனுசரணையிலும் கொழும்பில் அமைந்திருக்கின்ற ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ் ஆகிய நிறுவனங்களுடைய அனுசரணையிலும் ஐபிஎஸ் நம்முடைய ஊரோடு வாட நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தென்னையிலே. இன்று தினம் நாங்கள் பேசுகின்றோம் தாயகத்தில் நாங்கள் இருந்த காலங்களில், நீங்கள் எல்லாம் இருந்த காலங்களில் நேர்களே, உடனடியாக பொழுதுபோக்கு என்று சொன்னால் வருகின்ற விடயம் பற்றி தான் பேசுகின்றோம். நீங்களும் திரையிலே விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொண்டு நீங்களும் பேசலாம். நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி என்பது நேர்களே உங்களுக்கான விடயம். எங்களுடைய இளம் தலைமுறையினர் எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வப்பொழுது மற்ற நாடுகளிலிருந்து பிரித்தானியா வருபவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டால், உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் திண்ணையிலே நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அப்படித்தான் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் வரும்பொழுதும் நீங்கள் எல்லாம் எப்படி கதைக்கின்றீர்கள் என்று கொண்டோம், அப்போ அழைத்திருந்தோம், வாருங்கள் கதைக்கலாம் பேசலாம் என்றால் வந்திருக்கின்றார்கள். 2 இளைஞர்கள் இன்றைய தினம் எங்களுடைய இளம் தலைமுறை எங்களோட பேசுகின்றார்கள். அந்த வகையில் பிரித்தானியாவிலிருந்து செல்வன் துஷ்யந்தன் பாலகுமார், இன்னொரு லவனீஸ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் டென்மார்க்கிலிருந்து அவரும் வந்திருக்கின்றார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கணும், பொழுது பற்றி பேசுகின்றோம். சரி லவனீஸ், உங்களுக்கு இப்பொழுது படிக்கின்றீர்கள், விளையாட்டெல்லாம் இருக்கும், அதை விட ஒரு நேரம், ஒரு பொழுதுபோக்கு இருந்து ஒரு நேரம் கிடைத்து விட்டால் என்ன செய்கின்றீர்கள்? இப்போ என்ன பொழுதுபோக்காக உங்களை பார்ப்பீங்கள்? என்ன விடயத்தை பார்க்கின்றீர்கள்? கோயிலுக்கு எல்லாம் செல்கின்ற வளமை அதெல்லாம் இருக்கின்றதா? கோயிலுக்கு வருஷத்துக்கு 2-3 தரம் போவோம், தேரண்டா போவோம், எல்லாட்டி பெருசாக போக மாட்டேன். ஆனால் வேறு பொழுதுபோக்கண்டா இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன், எங்கேயாச்சு ஜிம் இல்லாட்டி வெளியில் சாப்பிட போவோம். ஆனால் எல்லாட்டி இப்போ என்ன சொல்கிறது, நார்மல் நாளுகளில் நான் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை செய்வேன். ரெண்டா வேலை இல்லாட்டி வீட்டை வந்து தம்பியாக்களோட விளையாடுவேன், இல்லாட்டி என்ன வெளியில் எங்கேயும் போய் கிரிக்கெட் இல்லாட்டி என்ன செய்வோம், இல்லாட்டி பொடிகளோட வெளியில் போய் ஜிம்முக்கு போவோம், இல்லாட்டி எங்கே அப்படித்தான் நேரத்தை கழித்து செல்வேன். இப்போ அப்பா அம்மா அப்பாவுக்கு தெரியும் எங்கே போகிறோம் எங்கே வாரான்னு தெரியும், சொல்லி போட்டு நண்பர்களோடு அவர் ஜிம்முக்கு போவார். அது இருந்தால் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட போவார். 2 தம்பிமாரோடும் அவர் விளையாடுவார். எனவே அந்த நேரம் என்பது அப்பா அம்மா தெரியும். லவனீசனுடைய நேரம் அப்படி செலவழிக்கப்படுகின்றது அவருடைய பொழுதுபோக்கு. துஷ்யந்த், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பொழுதுபோக்குனா நேரம் கிடைச்சா என்ன செய்வீங்க வீட்டில்? நான் கிளம்ப நேரத்தில் நான் மெக்னாஸ் வேலையை போகிறேன். நான் அப்போ காலம் போனால் பின்னாடி தான் வருவேன். அப்போ வந்து வேலையால் வந்தாலும் படுக்க தான் சொல்லுவேன், அவ்வளோ டயர்டு. அண்ட் வீக் டேஸ் தான் யூனிக்கு போடுறேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு அவர்கள் அப்படியே போடுறேன் கோயிலுக்கு. அம்மா ஹெல்ப் பண்ணுறேன், நான் வீடு கிளீன் பண்ணுறது அப்படி இப்படி. ஆமாம், நம்முடைய வேலையை போயிட்டு வந்தால் ஒரு அம்மா சொல்லுவேன், இந்த விதையில் படித்துக்கொண்டு என்னுடைய மகன் வேலை செய்கின்றார், அது இழைப்பாற வேண்டும், எல்லாம் செய்திருவா செல்ல பிள்ளை. அதே நேரம் டைம் கிடைக்கும் பொழுது வீட்டில் என்ன அம்மாவுக்கு தேவையோ எல்லாம் உதவி செய்து கொடுப்பேன். நல்ல முறை. என்ன சரி, இப்பொழுது ஒரு நீர் அணிந்திருக்கின்றார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம் தமிழர் வரைக்கும். ஜேவன் என்ற ரவி. சரி, ஜேவன்லேருந்து ரவி இணைந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய திண்ணைக்கு வந்து உங்களை போல நீங்கள்லாம் இப்படி இந்த இவர்களை போல இருந்து ஒரு தெளிப்பிள்ளையெல்லாம் கலக்கினாக்கள் இல்லை பொழுதுபோக்குன்னு என்ன என்னுடைய வாரிசுகள். என்னுடைய வாரிசுகள் 2 வந்திருக்காங்க. சரி சொல்லுங்கள். நான் வந்து சொல்றேன் என்றால், எனக்கு இதை பொறுத்தப்பட்ட அந்த காலத்தில் நாங்கள் இருந்த இளம காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து முதல் பொழுதுபோக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிப்பு மட்டும் வாலிபால் விளையாடுறதான் பின்னிடங்களில் எல்லாருமா சின்னங்கிற வீட்டு எங்களை பெரிய வீடு வளவு பின்னெல்லாம் வாலிபால் கிரவுண்ட். அதை சுத்த வர இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பின்னேற பண்ண உடனே அந்த வாலிபால் கிரவுண்ட்ல வந்து அதுல வாலிபால் விளையாடி அது போனது ஒரு காலம். பிறகு நான் ஏரியாவில் படித்தவன்றக்குள்ள எனக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லக்குள்ள நான் வந்து 3 அப்ளைட் பிசிக்ஸ் நான் டியூஷன் கொடுத்தபடியா எனக்கு வந்து டியூஷன் அது வந்து பொழுதுபோறதுக்கு அப்படியே சந்தர்ப்பம் இருந்த பின்னேரங்களில் எந்த படிப்பு முடிய நான் டியூஷன் எடுக்கவும் வேணும், பிற டியூஷன் கொடுக்கவும் வேணும். அப்படியான முறையில் எனக்கு வந்து பொழுது கழிஞ்சது. அதை விட்டு இன்னொன்று இருந்தது, நாங்கள் வந்து பொழுதுபோக்கண்டா நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட படிகளாக சேர்ந்து நாங்கள் தேத்தண்ணி கடையில் போய் பிளேன் டீ வாங்கி வச்சுட்டு நாங்கள் இருந்து பல விஷயங்கள் காய்ச்சிருப்போம். அது என்ன விஷயம்னு சுதர்சனுக்கு ஒரு அளவு கூட அங்கி இருக்கும். அப்படியான பொழுதுபோக்கள் ஒரு 3:30-4 மணி சொன்னால் தேத்தண்ணி கடையெல்லாம் முன்னுக்கு தண்ணியெல்லாம் அடித்து பெரிய ஸ்பீக்கர் வச்சு பாட்டு எங்களுக்கு தெரிஞ்ச காலங்களில் விதி படத்தின் கதை போகும் தொடங்கி ஒரு முதல் 4 பாட்டு போகும். அப்புறம் ஒரு 6 மணிக்கு விதி கடை படத்தின் அந்த ஒலிப்பது வந்து கடையில் போட்டால் கன பேர் அப்படியே அதோடைய பயணித்து
பாவம் தான் அந்த பிள்ளை என்று சொன்னதையெல்லாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இது ஒன்று இருந்தது சுதர்சன், இது ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதே இப்ப இல்ல போறாங்க. தெல்லிப்புல சந்தில முந்திய ஒரு ஆலமரம் தெரியுமா உங்களுக்கு? ஆம் ஆம் தெரியும். ஆம், அந்த ஆலமரத்துல வந்து நாங்க வந்து சைக்கிள்ல வந்து கூடி இப்படி ஸ்டாண்ட சைக்கிள நிப்பாட்டி போட்டு பின்னுக்கு கரியல்ல இருந்து கொண்டு கலைக்கிறது, போலீஸ்கார் வந்தா ஓடுறது, அப்படியான ஒரு அதுல இருந்து சும்மா ஊருக்கதை தான் கிடைக்கிறது. அப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. மற்ற நீரிடம் என்ன சொல்றாரு. சரி ரவி, இன்னொரு விடயத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அதாவது இந்த தெல்லிப்பளையத்துக்குமே ஆலயத்துக்கு ஐயா நேரத்துக்கு வாராயிரோ, நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில சரியான நேரத்துக்கு நிற்பீங்களா என்ன? அதுவும் தெரியும் தானே. இணைந்தோண்டுகள் நன்றி, வணக்கம். சரி, அடுத்த நேரை அழைப்பதற்கு முதல் லவனேஷ் நீங்க சொல்லுங்கள். இப்பொழுது இந்த விளையாட்டுத்துறை, கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாம் விளையாட்டுத்துறைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்போ படித்து முடித்ததன் பின்னர் இன்று பலர் வந்து டென்மார்க்கினுடைய அரசு சார்ந்து தனியார் நிறுவனம் சார்ந்து பல நல்ல நல்ல இடங்களில் இருக்கின்றார்கள். ஒரு கல்வியை முடித்துவிட்டால் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது? அது நீங்கள் படிக்கிறத பொறுத்தது. அதாவது இப்போ இழத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது நல்ல நல்ல நிலைகள் எல்லாம் இருக்கின்றார்கள் டென்மார்க் நாட்டில் இல்லையா? உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், படித்த எல்லாம் இருக்கின்றீர்கள். அதில் அந்த அவைக்கு பெருசாக அந்த வேலை வாய்ப்பு சில ஒரு சிலருக்கு நான் தெரிஞ்சாக்கள் இருக்கு, அந்த வேலை வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் எல்லாட்டி கூடுதல் ஆட்களுக்கு தெரிஞ்ச வரை வேலை வாய்ப்பு அவைக்கு ஓகே இருந்திருக்கின்றது. சரி, நீங்கள் கிரிக்கெட் வந்து இந்த ஒரு கழகத்துக்கு ஒரு டீமுக்காண்டு விளையாடுறீங்களா? விளையாடினான். ஆனால் ஹோசன்சன் அங்கே சிட்டிலேருந்து பக்கத்தில் சிட்டி உண்டு, அங்கே இருந்தால் நான் சின்ன வயசுல இருந்தேன். நான் அப்பாடா முந்தி சின்ன வயசில் கிரிக்கெட்டுக்கு போகிறது, போய் அப்பாண்ட டீம் அவங்களோட மோதிக்க சும்மா கண்டவங்க. அப்போ எங்கட அப்பா விளையாடுற டீமில் அந்த என்ன சொல்கிறது சின்ன ஆக்களுக்கு விளையாடுற டீம் இல்லை. அப்போ நான் அப்பாடான்னு பின்னால் போகிறது. அப்போ ஆக்கள் என்ன ஒரு ஆள் இல்லாட்டி கூப்பிட்டு விளையாடுறது, அப்படித்தான் விளையாடுறது. அப்போ அவங்க என்ன கண்டு கேட்டவங்க, நீங்கள் வந்து விளையாட புரியலோண்டு. அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடித்தான் மேலே வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க டென்மார்க்கில் இருக்க பெஸ்ட் டிவிஷனில் விளையாடி அப்புறம் நேஷ்னல் டீமோட அதுக்குள்ள ஈடுபட்டு வந்து விளையாடி கொண்டிருக்கிறதுக்கே தான் ஸ்கூல் என்ன சொல்கிறது மற்ற எங்கட என்ன சொல்கிறது இங்கிலீஷில் இல்லாட்டி தான் என்ன சொல்கிறது நார்மல் ஸ்கூல் நாங்கள் போய்க்க அந்த ஃபுட்பால் விளையாடி என்ன சொல்கிறது ஸ்கூல் ஆஃப் ஃபுட்பால் டீம் போனது. அப்போ அதிலே ஈடுபட்டு போய் விளையாடிக்க தான் கால் சுலுக்கி அந்த ஒரு நேரம் ஒன்று அருந்தது. அருந்து ஒரு வருஷமாக ஒன்றும் விளையாடாமல் இருந்தேன் நான். அப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்குலாம் ஆப்ரேஷன் நடந்து எல்லாம் செஞ்சு திரும்பி வந்தால் முழங்கால் பெரிய சரி வரையில். அப்போ இப்போ திரும்பி விளையாடுறேன். நான் இடக்கடை இருந்துட்டு ஒரு சுழுக்குமா வளர்ந்தேன். பிரச்சனை ஒரு அசம்பாவிதம், ஒரு தற்செயலான ஒரு விபத்து என்றால் வந்து அவருடைய ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனுடைய அந்த பயணத்தில், விளையாட்டுத்துறை பயணத்தில் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அது குணமாகி சரியாகி நீங்கள் மீண்டும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நாங்கள் இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம் லவனீஷ். சரி, ஒரு நேருக்கின்றார் அழைத்து கொண்டு நாங்கள் துஷந்தனோடு பேசுவோம். துஷந்தன் என்ன விளையாட்டுத்துறையிலே என்ன ஈடுபாடு? சரி, அடுத்த நேர் யாண்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம். நீங்களா கதைக்க வேண்டும், தொலைபேசி அழைப்பிலே காத்திருக்கிறீர்கள். வணக்கம். சரி, அடுத்த நேர் யாண்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஜெயகரன் இணைந்திருக்கின்றீர்கள். சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கின்றீர்களா? இந்த காலையில் பல முறை அழைப்பு எடுத்திருந்தேன், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை, வேலைப்பளை. சுதர்சன், காலையில் நீங்கள் எடுத்த தலைப்புக்கு வந்த முதல் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது மனம். ஆனால் இப்பொழுது உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, சொல்லுங்கள். இந்த இரு இளைஞர்களையும் பாருங்க, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சீரழிவுள்ள இளைஞர்களையும் இவர்களையும் பற்றி பார்க்கும் பொழுது எவ்வளவு வித்தியாசமா இருக்கின்றது. இவர்களை பார்த்திருந்தாலும் எங்கள இளைஞர்கள் அங்கு திருந்த வேண்டும். உண்மையில் அது பெற்றோர்களுக்கு தானே. அந்த பெற்றோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் எப்படி பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்றோமோ, என்னென்ன விடயங்களை சொல்லி வளர்க்கின்றோமோ, வீட்டில் நாங்கள் எப்படி நடக்கின்றோமோ அது அப்படித்தான் வரும். அது பலரிடம் கேட்டுக்கலாம், உங்களுடைய மகனை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள், இப்படி ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்தில் வளர்த்து அப்படின்னால் அவர்கள் சொன்னார் ஒரு கஷ்டமான விடயம் இல்லை. நாங்கள் நல்லவர்களாகவும் பொறுப்புள்ளவராகவும் நாங்கள் வாழ்ந்து காட்டினால் அவர்கள் தன்னுடைய பாட்டிலே வளர்வார்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் வளர்க் கொள்வார்கள். சொல்லுங்கள். இப்பொழுது கூட சுதர்சன், நான் வேலையாள வந்து கொண்டிருக்கும் பொழுது ஊரோட உறவாட நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் காரில் கேட்டேன்.
கேட்கும் பொழுது இந்த பேஸ்புக்கை பற்றி நீங்கள் அவர்களிடம் கேட்ட பொழுது எனக்கு உண்மையில் அழுகை வந்து விட்டது. ஏனென்று சொன்னா இந்த பேஸ்புக் உண்மையில நான் எனக்கு தெரியாது, பேஸ்புக்கை பற்றி தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுல வாய்ஸ் சில நேரம் பார்க்கிறேன். ஆனா பிள்ளைகளை யாருமே பேஸ்புக்கை பாவிப்பதில்லை. எனவே உண்மையா என்னன்னு சொன்னால் காலையில் நீங்கள் எடுத்த தலைப்பு உண்மையில் இந்த இளைஞர்களையும் அவர்களையும் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் 100% தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள். சரி, அங்கம் உண்மையிலே அங்கம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு சிலர் செய்கின்ற பிள்ளையால் எல்லா இளைஞர் யுவதிகள் மீதும் தேவையில்லாமல் ஒரு அவதூறு பெயர்கள் வருவதைட்டு தான் எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கின்றது. நல்லது, இணைந்தோட்டர்கள், நன்றி, வணக்கம் ஐயா. கடைசியா நான் சொல்லி கொண்டு சொல்லணும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த பொழுதுபோக்கை நீங்க கேட்கல. சரி, சொல்லுங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கா. பொழுதுபோக்கு என்னன்னு சொன்னா நான் ஒரு 15-17 வயதில் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் டெலிவிஷன் வந்தது, அந்த டிவி வந்தது ஸ்ரீலங்காவுக்கு. அப்ப டிவி வந்த வட்டக்கட்சியை பொறுத்தவரையில எங்க டிவி ஓடுறாலும் எங்கத்தான் கூட்டிக் கொண்டு இது அறிவிப்பு செய்ய வருகிறது. அந்த அறிவிப்பு செய்ய விட நான் அறிவிப்புல சொல்லுவேன் இன்று மாலை 2 முத்தான திரைப்படங்கள் உங்கள் இந்த வீட்டில என்று சொன்னால் நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு இணையாக மாதவி என்று சொல்லிட்டு படத்துக்கு நான் முரட்டுக்கால அப்படி இப்படி என்று சொன்னா கொப்பி எடுக்க போற வேற படத்துல வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் கண்ண விளையாட்டுகள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு கூடிய விரைவில் நான் இதே திண்ணையிலிருந்து நிறைய பேசுவோம். இது இளைஞர்களுக்கும் நன்றி, இந்த என் சார்பிலும் என் குடும்பம் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறேன். சரி, இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம் ஐயா. பார்த்தீங்களா, நீங்கள் பேசுகின்ற தமிழில் எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் எல்லோரும் மனதிலும் உங்களுடைய தமிழ் மீது ஒரு விருப்பம் இருக்கின்றதா? சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 வணக்கம், யார் இணைந்திருக்கின்றீர்கள்? ஆமா, சுதர்சன் சகநாதன் பொன்னையா மீண்டும் போலிங்டன் பகுதியில் இணைந்திருக்கிறது. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வணக்கம். அந்த இளைஞர்களுக்கும் வணக்கம். உண்மையிலே அந்த இளைஞர்கள் இருக்கும் நிலை, அவர்கள் எவ்வளவு அமைதி சொல்லிக் கொடுத்து அமைதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்க்கவே ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு பூனேரி பகுதியில் எப்படி உங்களுடைய பொழுதுபோக்கு? பூனேரியில பொழுதுபோக்கு எனக்கு ஆரம்பத்துல நான் சின்ன வகுப்பு படிக்கும் பொழுது பறவைகள் வளர்ப்பது, கிளி, மைனா. ஆமா 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 2 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும். அப்ப வீட்டை வந்தால் உடனே இன்னொரு 1-2 நண்பர்களோட போய் கிளி பிடிச்சு கொண்டு வர்றது, கிளி மைனா பிடிச்சு கொண்டு வந்து வளர்க்கறது. அதுக்கு சாப்பாடு வேண்டதுக்கு போகணும். எங்கட வீட்டுல இருந்து ஒரு கட்டைக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு, என்ன வாழைப்பழம் வேண்ட. எனக்கு வேற காசுகள்ல மிச்சம் பிடிச்சு போய் ஒரு 10 சொத்தோட போனால் சில வேளை 15 வாழைப்பழம் வேண்டியலாம போயிடும் என்று அவையிட்ட சொல்லி கொஞ்சம் மேலால கருத்த பழமை வேண்டி கொண்டு வாரது பொக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டு. அதுக்கு பிறகு கிளித்தட்டு, கிட்டி புல்லு தெரியும் தானே. அதுல எல்லாம் நான் சரியான வேணும் கிட்டி புல்லு அடிக்கிறதுல, கிளித்தட்டு இருக்கிறது. ஆமா, கொஞ்சம் வளர்ந்தா பிறகு வேலை செய்ய துவங்கிட்டேன். பிறகு நான் வேலை செய்யும் போது கிழமை நாட்கள்ல நேரம் கிடைக்காது. சனி ஞாயிறு, சனிக்கிழமை பின்னேரம் போனால் யாழ்ப்பாணம் அல்ல சாவச்சேரி போனால் நண்பர்களோட படம் பார்த்துட்டு அங்க சாவச்சேரியில் ஒரு நண்பர் இருக்கு, அவரோட தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் வீட்டை வருவோம். அதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. சரி, நல்லது. உண்மையிலேயே இந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது ஆனந்தமா இருக்கின்றது. இப்படித்தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அவர்கள் கதை நல்ல தமிழ் நல்ல அமைதியாக இருக்கின்றார்கள். முன்னிலை அவருடைய பெற்றோர்களுக்கு தான் நன்றி. அவருடைய பெற்றோர்களும் பார்த்துருப்பீர்கள். அதே போல எல்லா இளைஞர்களும் யுவதிகளும் சரிவர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றனர். நல்லதையா, இணைந்தோண்டீர்கள், நன்றி, வணக்கம். இந்த பொழுதுபோக்கு கொண்டு வரும்பொழுது தான் ஞாபகம் இருக்கின்றது. சிறுவயதில் நாங்கள் எங்கட சிறுவயதில் பல பொழுதுபோக்கு இருக்கும். ஓரளவுக்கு இளைஞர்களாக உங்களை A லெவல் படிக்க துவங்கினவுடன் நேரம் கிடைத்தால் எங்களுடைய ஊரில் கோயில் தேர் முட்டி இருக்கும். அந்த விஷயம் பார்த்துருப்பீர்களே, தேர் சாமியர் தேர் முட்டிகள் இருக்கும். அதில் நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போய் கதைச்சு கொண்டிருந்தால் எங்களோட மாமாக்கள் விரைவினம். அதே இந்த ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7-8 மணிக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் விரைவினம். அதை அந்த இடத்த விடுவோம் தேர் முட்டியில் இருந்தால். அப்படி நாங்கள் அவர்கள் வருவதை அவதானிக்காமல் நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம்னா ஒரு 2 அடி விழும், ஒரு 2 சடாக 2 அடி விழும். ஒரே கதையை விட்டு விட்டு சொல்லி விடுவாங்க, ஓடணும். அப்படி
ஊரில் நாங்கள் நண்பர்களை பார்த்து சந்திப்பதெல்லாம் அதிகமாக இருந்தது. துஷாந்த், நீங்கள் உங்களுடைய நண்பர்களை இங்கே கதை சந்திப்பீர்களா? உங்களுடைய படிக்கின்ற நண்பர்களை நேரம் கிடைக்கும் பொழுது எப்படி சந்திப்பீர்கள்? இப்போ வேலையாட்டா கஷ்டம் தான். அப்போ இருந்துட்டு இப்போ டே ஆஃப், எனக்கு ஒரு நாள் டே ஆஃப் வரும். அப்போ என்ன வெள்ளிக்கிழமை ஆஃப், அப்போ நான் அப்போ போய் மீட் பண்ணுவேன். இருந்துட்டா மீட் பண்ணுவேன். என்ன அப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் தான் யூடியூப் போனேன். அப்போ இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அவையோட பல நீங்கள் கொஞ்ச நாட்கள் ஒரு வங்கியிலும் வேலை செய்கிறீங்களா இல்லையா? பேங்க் ஒன்றில் அது அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் போனேன். ஒரு கிழமை எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஓகேயா இருந்தது. லைக் வித்தியாசமாக இருந்தது. புதிய அனுபவம் இல்லை. முதல் வேலை என்று அனுபவமாக இருந்தாலும் ஒரு வேலை தளத்துக்கு போகும்பொழுது அது ஒரு வங்கி என்றும் பொழுது பெரிய பொறுப்பு இருக்குமே. என்ன ஒரு சின்ன பையனாக இருந்தீங்களா இந்த அளவு பெரிய பொறுப்பாண்டு போகும்பொழுது ஒரு புதிய உலகமாக இருந்திருக்கு. சரி, ஒரு நேர் இருக்கின்ற அழைக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார்? நான் பாலா கலெக்டர் ஜேமல் இருந்து. பாலா, ஓ சரி, எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, சுகமா இருக்கேன் சார். நீண்ட நாளாக உங்களோட ப்ரோக்ராம் நான் கேட்கறேன். நான் எனக்கு ஒரு ஆசை நிறைய உங்களோட கதைக்கு வேணும் என்று சொல்லி. சரி, கதைங்கோ. நானும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுட்பால் பிளேயர். புரியன், ஒரு சூப்பர் ஸ்டாரா? எந்த இடம், ஊர்ல எந்த இடம்னு சொல்லல நீங்கள்? ஊர்ல வந்து தென்னமரவாடி, வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிற ஒரு மாவட்டம். எனக்கு சின்ன வயதுல இருந்தே எல்லா விளையாட்டும் எனக்கு ஆர்வம் கூட. வாலிபால், ஃபுட்பால் சரி ஆர்வம் கூட. நான் இப்ப இங்க வெளிநாட்டுக்கு வந்து கூட இன்னும் ஃபுட்பாலா என்ன இதுவரை ஆய்விட இல்லை. விளையாடி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பலர் இருக்கின்றார்கள், அது விட மாட்டார்கள். விளையாடி கொண்டே இருக்கின்றேன். 85ஆம் ஆண்டு நான் ஜெர்மனிக்கு வந்த நான் இன்று வரை விளையாடி கொண்டே இருக்கின்றேன். தற்சமயம் எனக்கு 59 வயசு. வார புதன்கிழமை தான் 59 வயசு. உங்களோட குரலை பார்த்தால் ஒரு 26 வயது இளைஞனுடைய குரல் போல் இருக்கின்றது. 51 பொய் சொல்லுகிறீர்கள். இல்ல 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 மனம் தான். என்ன மனம் தான் இளமை என்பது மனம் தான். என்ன மனம் மனம். ஆனா நான் இன்று வரையும் பயிற்சிக்கு போய்கொண்டே இருக்கின்றேன். அப்படித்தான் இருக்க வேண்டுமா? ஓ, வயது போனாங்களுக்கு கொண்டு இளமாக்களை கொண்டு நான் எல்லாரும் சேர்ந்து அந்த 2 செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் விளையாடுறது. எங்கட வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு நான் எங்கட இப்ப 60 வயதுன்னு சொன்னால் 60 30 இருந்து 60 வரையும் ஒரு டீம் ஒன்று இருக்குது. ஆனா ஜெர்மன் டீம் தான். எங்கட தமிழாக்களை யாரும் அங்க இங்க விளையாடுற இல்ல. நான் கேட்டா ஒரு விருப்பம் இல்லை வாரத்துக்கு. ஆனா இன்று வரையும் விளையாடி கொண்டே இருக்கணும். சரி, தொடர்ந்து பயணிக்கணும். சரியான விருப்பம். சரி, தொடர்ந்து விளையாடுங்கள். ஒரு ஐபிசிக்கு வந்து நேரடியா ஒரு பேட்டி காண ஒண்ணு வாருங்கள், சந்திப்போம். சரியான ஆசை. சரி, இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். கேட்டது என்ன சரியான விருப்பம். ஒரு கால் வந்து நேரடியா வந்து ஒரு கால் ஐபிசியில ஒரு கால் கதைக்க வேணும் என்று சொல்லி தென்னைக்கு வாங்க, தாராளமா கதைப்போம். இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி. ஒவ்வொரு தினையும் நாங்கள் மறக்க மாட்டோம். நானும் மனைவியும் கடைசியில மறக்க மாட்டோம். சரி, எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். சரி, இப்ப 2 கிழமை அந்த விளையாட்டு சம்பந்தம் நடக்கக்குள்ள எனக்கு சரியான ஆசை. நாங்கிட்ட மனைவிகிட்ட நான் கதைக்க வேணும் ஒரு கால் எனக்கு டெலிம் அடிச்சு தாங்கன்னு சொல்லி ஒருக்கா ஓடியாங்க, ஒரு டிக்கெட்டை போட்டு வந்து போறான். என்ன ஏமனுல பக்கத்துல இருக்கு, கன தூரமா? நாங்கள் இப்ப எங்கிட்ட விளையாடுற விட நான் வந்து இப்ப எங்கிட்ட கிளப்ல வந்து முதலாவது குரூப் இருக்கு விளையாட்டு. அந்த குரூப்புக்கு நான் இப்ப இன்றைக்கு உதவி செய்யறேன். இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உதவி செய்யறேன். அந்த முதல் உதவி நல்ல விஷயம். பட்டாக்களுக்கு ஐஸ் வச்சு அந்த மருந்துகள் எல்லாம் கட்டி செய்யற வேலை. சரி, இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். அப்ப இன்றைக்கு விளையாடி நாங்கள் 5-3 வென்ற நாங்கள். அது ஆகவிட சந்தோஷம். அது அதிலும் ஊரோட நிகழ்ச்சியில் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். நிச்சயமாக இதை எங்களோட ஊராக்கள் கேட்ட யாருங்க தொடர்ந்து கேட்பேன் கட்டாயம். சரி, நல்லதையா, வணக்கம். நன்றி. சரி, லவனே சொல்லுங்கள். இருவர் நீங்கள் நடனம் ஆடுவீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கள் லவனேஷ், நடனம் எப்படி நீங்கள் முறைப்படி பழகினா அல்லது பாடல்கள் திரையில் பார்த்து பழகினா எப்படி? அந்த நடனம், இந்த விளையாட்டுத்துறையோட நடனம் எப்படி உங்களுக்குள் வந்தது? என்ன ரகசியம்? அதில் பெருசாக ஒரு ரகசியம் இல்லை, இல்லை. அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து நான் எல்லாம் செய்கிறது ஆசை. எல்லாம் ஆசை. அம்மாக்கள் எல்லாருக்கும் அந்த ஆசை கட்டாயம் இருக்கத்தான் வேணும். உண்மையில் அதான் ஒரு
முதலாக நாங்கள் பிறக்கிறது முதலே வந்து நாங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது அம்மா வந்து உங்களை ஒரு மெஸ்ஸியா கனவாண்டிருப்பார், ஒரு ஒரு MS டோனியா கனவாண்டிருப்பார், ஒரு அலெக்சாண்டராக, ஒரு சேக்குவராக, அல்லது ஒரு எங்களுடைய பேராசிரியர் துரைராஜா அவர்களைப் போல எத்தனையோ வடிவங்களில் கனவு கண்டிருக்கின்றார் அம்மா தான். என்ன எனவே அவருடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படியே டான்ஸும் ஒரு விருப்பம் அம்மாவுக்கு. அதான் அம்மாவுக்கு எல்லாத்துலேயும் ஆசை நான் செய்கிறது. பாட்டு பாடலேருந்து, டான்ஸ் ஆடலேருந்து, படிக்கிறதுலேருந்து, விளையாட்டுல இருந்து எல்லாத்துலேயும் ஆசை. எனக்கு எது மேலுமோ அது அவளத்துக்கும் செய்து காட்டுறேன். வேணாம் என்றாலும் அம்மா அம்மா சித்தி பெரியம்மா அதை அதை விட மாட்டேன், பூ செய் அது ரெண்டு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பேன். பரவாயில்ல, எதுக்கு ஆசைக்காண்டி நிறைவேற்றுறது கூட. அம்மாவினுடைய ஆசை அது ஒரு டார்ச்சலாக இருந்தாலும் அம்மாவின் ஆசை வந்து ஒரு செய்து அம்மா சந்தோஷப்படும் பொழுது பார்க்கும்பொழுது அது சந்தோஷமாக தான் இருக்கும். அது ஒரு பலயம் இல்லை. சரி துஷாந்தன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அப்படி டான்ஸ் எனக்கு நீங்களும் அந்த நடன குழுவில் இப்பெல்லாம் பார்த்தா திரையில பார்ப்போம், அந்த நடன இயக்குனர் வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்து ஆடுவார். பிரபுதான்னு சொன்னால் விஜயோட வந்து ஒரு சேர்ந்து ஆடுவதை போல துஷ்யந்தன் வந்து ஒரு நடனம் நடக்கும் பொழுது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு ஹைலைட் ஒரு பிரத்யேகமாக ஒரு காட்சியில் வந்து போவார். அப்படி துஷ்யந்தன் அது நான் சும்மா பொதுவாக தான் ஆடுறேன். இப்போ அந்த டான்ஸ் காம்படிஷன் மாதிரி அப்படி இல்லை, சும்மா பப்ளிக் பார்ட்டி அப்படி தான் ஆடுறேன். நான் தமிழ் ஸ்கூலில் நான் அப்படி நாடகம் அப்படி ஆக்ட் பண்ணுறேன். இப்போ நான் தமிழ் ஸ்கூல் போகிறேன் இல்லை, இந்த மொத்தம் நான் சொல்லி கொடுத்தா ஆக்ட் பண்ணுவேன். மற்றபடி என்ற அளவுக்கு இது நடக்குமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தானே. என்ன சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். சரி, நாங்கள் இல்லை இன்றைய ஊரோடு உருவாட நிகழ்ச்சியின் நேர்களை பொதுவாக இந்த பொழுதுபோக்கு என்று சொன்ன விடயத்தை நாங்கள் பேசியிருந்தோம். தாயத்தில் இருந்த காலங்களில் பல பொழுதுபோக்குகள் இருக்கும். இந்த மழைக்காலம் இனி தொடங்கிவிட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த பனையினுடைய ஓலை, அந்த குருத்தோலை எடுத்து வந்து அதெல்லாம் காய போட்டு எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார்கள். மழைக்காலம் வந்து விட்டால் வெளியிலே வெளிக்கிட முடியாது. வேலை முடிந்தவுடன் அம்மாக்கள் என்ன செய்வேன் சொன்னால் இதெல்லாம் இந்த பாய், கடகங்கள், பெட்டி ஓலைகள் அதெல்லாம் அந்த கொஞ்சம் வெயில் இருக்கும் பொழுதே ஓலைக்கெல்லாம் சாயம் போட்டு வைத்திருப்பார்கள். குப்பியுள்ள கொளுத்தி விட்டு அந்த அதுவும் இந்த சில கடகங்கள், பெட்டிகள், பாய்கள் இழைக்க தொடங்கினார்கள் சொன்னால் நேரம் போவே தெரியாது. இரவு 1 மணி வரைக்கும் அந்த குப்பி விழாக்கிலிருந்து அவலாம் செய்து நேரெல்லாம் செய்து வைப்பார்கள். பிறகு அந்த ஃபினிஷிங் என்று சொல்லுவார்கள். அந்த எல்லா லைனிங் முடிப்பதற்கு ஒரு நாள் தனியாக ஒதுக்கி வைப்பார்கள், இருவர் சேர்ந்து முடிப்பார்கள். அப்படி பல பொழுதுபோக்கள் இருந்தது. அதிகமாக நாங்கள் பார்த்த காலங்களில் கிடுகு பின்னுவது, அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஒரு 3-4 மணி மட்டும் இருந்துவிட்டு 1 மணித்தால் வந்து கிடுகெல்லாம் பின்னி போட்டு எங்களுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்து போட்டு இரவு நேர சாப்பாடு அது கிடுகு பின்னி விட்டால் வந்து பொழுதுபட்டவுடன் பசுமாடு அல்லது கால்நடைகள் எல்லாவற்றையும் வந்து தொட்டில் கட்டி போட்டு வந்து பால் கறந்து போட்டு ஒரு தேத்தண்ணி ஊற்றி போட்டு இரவு வேலைகளை தொடங்குவார்கள். அதேபோல் தான் ஒவ்வொரு காலங்கள் வரும்பொழுது பொழுதுபோக்கு ஒரு காலங்கள் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த முத்திரை சேர்ப்பது, ஸ்டாம்ப்ஸ் வெளிநாடுகளிலிருந்து முத்திரை வந்து விட்டால் எங்களுக்கு பெரிய விஷயம். நாங்கள் சேர்த்த காலங்களில் ஜெர்மன், பிரான்ஸ்லேயே தான் அப்போ வெளிநாட்டில் எனக்கு இருப்பினோம். அந்த சேர்த்த காலங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த பொழுதுபோக்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த தொழில்நுட்பம் வந்து இணையதளங்கள் வசதி வந்தவுடன் சமூக வலைத்தளங்களில் பல பொழுதுபோக்கள் வந்திருந்தாலும் இந்த 2 இளம் தலைமுறை இளைஞர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் அதற்குள் அகப்பட்டு கொள்ளவில்லை, தேவைக்கேற்ற வகையில் அதை பயன்படுத்துகின்றோம். பெரியவர்கள் நான் உட்பட நாங்கள் தான் அதற்குள் அகப்பட்டு விட்டோம். சரி, இந்த 2 இளைஞர்களுக்கும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அடிக்கடி வரும்பொழுது ஐபிஎஸ் நம்முடைய கலையத்துக்கு வாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். இருவருக்கும் உங்கள் அன்பு கலந்த நன்றிகள். சென்னையிலே இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கியவர்கள் கணேசா சூப்பர் மார்க்கெட், கணேசா தமிழ் கடை, அவர்களோடு இணைந்து இணை அனுசரணை கொழும்பு ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ். இவர்களோடும் தொழில்நுட்ப கலைஞரோடும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பேசுவதற்காக நான் காத்திருக்கின்றேன். அதுவரையில் விடைபெறும் நான் சுப்பிரமணியம் சுதர்ஷன். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட.